بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. بارك الله فيكم. الله تعالى தாங்கள் அனைவருக்கும் அருள் புரிவானாக. சஹீஹுல் புகாரியிலிருந்து கிதாபுர் ரிகாக் என்ற பாட புத்தகத்தை நாம் பார்த்து வருகிறோம். இது 42வது வகுப்பு, பாடம் 23. இந்த பாடத்தில் இது தொடர் 3ஆகும். பாபு ஹிஃப்தில் லிசான், நாவை பாதுகாப்பதின் பாடம். பாபு ஹிஃப்தில் லிசான், நாவை பாதுகாப்பதனுடைய பாடமாகும். இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாஹ் 6476வது ஹதீஸாக பதிவு செய்கிறார்கள். في صحيح البخاري حدثنا أبو الوليد حدثنا ليث حدثنا எங்களுக்கு அறிவித்தார்கள். இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாஹ் சொல்றாங்க, எங்களுக்கு அறிவித்தார்கள் அபுல் வலீத் அவர்கள். அபுல் வலீத் சொல்றாங்க, ஹத்தஸனா லைஸுன், லைஸ் ரஹ்மஹுல்லாஹ் எங்களுக்கு அறிவித்தார்கள். லைஸ் ரஹ்மஹுல்லாஹ் சொல்றாங்க, ஹத்தஸனா சயீதுன் அல் மக்புரியூ, எங்களுக்கு சயீத் அல் மக்புரியூ ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் அறிவித்தார்கள். சயீத் அல் மக்புரியூ ரஹ்மஹுல்லாஹ் அன் அபி ஷுரைஹின் அல் ஹுஸாஇ ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் அறிவிக்கிறாங்க. கால, அபு ஷுரைஹ் அல் ஹுஸாஇ ரஹ்மஹுல்லாஹ் கால கூறினார்கள், சமிஅ, அபு ஷுரைஹ் அல் ஹுஸாஇ இவங்க சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு, அவங்க சொல்றாங்க, சமிஅ உதுனாய, என்னுடைய 2 காதுகள் கேட்டன. உதுனாய, என்னுடைய 2 காதுகள், சமிஅ கேட்டன. வஅஹு கல்பி, என்னுடைய உள்ளம் கேட்ட அந்த செய்தியை மனனம் செய்தது, பாதுகாத்தது. அந்நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நபி அவர்கள் கூற, என்னுடைய 2 காதுகளும் கேட்டன, என்னுடைய உள்ளம் கேட்ட செய்தியை மனனம் செய்து பாதுகாத்தது என்று அபு ஷுரைஹ் அல் ஹுஸாஇ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள். நபி அவர்கள் கூறுகிறார்கள், அத்யாஃபது, விருந்தோம்பல், விருந்து உபசரிப்பது, ஸலாஸத்து ஐயாமின், 3 நாட்களாகும். அத்யாஃபத்து, விருந்து உபசரிக்கக்கூடிய கால அளவாகிறது. வரக்கூடிய விருந்தினருக்கு உபகாரம் செய்யக்கூடிய, உபசரிப்பு செய்யக்கூடிய காலமாகிறது. ஸலாஸத்து ஐயாமின், 3 நாட்களாகும். ஜாயிஸத்துஹு, இன்னும் அதனுடைய வெகுமதியாகும், பரிசளிப்பாகும் என்று நபி அவர்கள் கூறினார்கள். சஹாபாக்களுக்கு ஜாயிஸத்துனா என்ன அர்த்தம்னு தெரியல. எனவே நபி அவர்களிடம் அதை பற்றி கேட்கப்பட்டது. கீல, நபி அவர்களிடம் கேட்கப்பட்டது, மா ஜாயிஸத்துஹு, விருந்தோம்பலுடைய, ஜாயிஸத்துஹு அதனுடைய, ஜாயிஸா பரிசளிப்பு, வெகுமதி என்றால் என்ன? கால, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யௌமுன் வ லைலத்துன், ஒரு நாள், அதாவது பகலும் இரவுமாகும். ஒரு நாள் முழுவதும் விருந்தாளியை தாராளமாக நல்ல விதமாக அன்பளிப்பு செய்யக்கூடிய, வெகுமதியாக செய்யக்கூடிய விதத்தில் நாம் விருந்தளிக்க வேண்டும் என்று நபி அவர்கள் பதிலளித்தார்கள். தொடர்ந்து நபி அவர்கள் கூறினார்கள்,
وَمَنْ كَانَ يُؤْمِنُ بِاللَّهِ وَالْيَوْمِ الْآخِرِ யார் அல்லாஹுவையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொள்கிறாரோ ஃபல்யுக்ரிம் தைஃபஹு அவர் தன்னுடைய விருந்தினரிடம் தாராளமாக விசாலமாக நடந்து கொள்ளட்டும், அவரை கண்ணியப்படுத்தட்டும். ஒமன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆஹிர் மேலும் யார் அல்லாஹுவையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்டவராக இருக்கின்றாரோ ஃபல்யகுல் ஹைரா நல்லதை பேசட்டும், அவு லியஸ்குத் அல்லது மௌனமாக அமைதியாக இருக்கட்டும். இந்த ஹதீஸுடைய விளக்கம் கடந்த வகுப்பிலேயே ஃபல்யகுல் ஹைரா அவு லியஸ்குத் அல்லது லியஸ்முத் என்ற வார்த்தையை நாம பார்த்தோம். லியஸ்முத் என்றாலும் லியஸ்குத் என்றாலும் ஒரே அர்த்தம் தான். லியஸ்முத் அதுவும் மௌனமாக இரு என்ற அர்த்தமாகும், மௌனமாக இருக்கட்டும். லியஸ்குத் என்றாலும் மௌனமாக அமைதியாக இருக்கட்டும் என்ற அர்த்தமாகும். போன வகுப்பில் மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆஹிருடைய அர்த்தங்களையும் பார்த்தோம். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இன்றைய வகுப்பில் ஜாயிஸா அப்படின்னா அதுக்கான அர்த்தம் என்ன, இந்த விருந்தோம்பலை பற்றியான கூடுதலான சில தகவல்களை தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். ஜாயிஸத்துன் என்ற வார்த்தையினுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னா பரிசு, சன்மானம் என்ற அர்த்தமாகும். அறிஞர்கள் கூறுகிறார்கள், அன்ன ஹக்கல் தைஃபி விருந்தோம்பலுடைய கடமை, விருந்து உபசரிப்பதின் கடமை, ஹுவ ஸலாஸத்து ஐயாமின் அது 3 நாட்களாகும். இந்த 3 நாட்களில் யதகல்லஃபு ஃபீஹா அல் முதீஃபு லிதியாஃபதிஹி தன்னுடைய விருந்தினரை கவனிப்பதற்காக விருந்து கொடுக்கக்கூடியவர் விருந்து கொடுப்பதற்காக வேண்டி இந்த 3 நாட்களில் தனக்கு சிரமத்தை எடுத்துக்கொள்வார். இந்த 3 நாட்கள்ல வந்திருக்கக்கூடிய விருந்தினரை உபசரிப்பதில் அவர் யதகல்லஃப் சிரமத்தை எடுத்துக்கொள்வார். ஆனா அதுலேயும் முதல் நாளுக்குண்டு ஒரு சிறப்பு இருக்குது. அதுல கொஞ்சம் கூடுதலான ஒரு கவனிப்பை அவர் செய்து கொள்வார். ஃபயதகல்லஃபு லஹு ஃபில் யௌமில் அவ்வல் முதலாவது நாளிலே வந்திருக்கக்கூடிய விருந்தாளிக்காக வேண்டி ஃபயதகல்லஃபு மிம்மா இத்தஸஅ லஹு மின் பிர்ரின் வ இல்தாஃபின் உபசரணை செய்வது, நன்மை செய்வதில் எந்த அளவிற்கு விசாலமாக, எந்த அளவிற்கு தாராளமாக அவர் செய்ய முடியுமோ அந்த அளவிற்கு தன்னை சிரமப்படுத்தி முதல் நாளில் வந்திருக்கக்கூடிய விருந்தினரை கண்ணியப்படுத்துவதற்கு அவர் செயல்படுவார். அதே போல அன்பாக நடந்து கொள்வது, கருணை காட்டுவது போன்ற விஷயங்களிலும் وَيُقَدِّمُ لَهُ فِي الْيَوْمِ الثَّانِي وَالثَّالِثِ مَا حَضَرَهُ وَلَا يَزِيدُ عَلَى عَادَتِهِ அதே சமயத்தில் 2வது நாள் 3வது நாள், இப்போ முதல் நாள்ல தான் நபி அவர்கள் என்ன சொன்னாங்க, ஜாயிஸா அது வெகுமதியான ஒரு நாள். எனவே அந்த நாள்ல சிறப்பாக விசாலமாக நல்லா கவனிப்பதற்கு முயற்சி எடுப்பார். முதல் நாளை தாண்டிருச்சு அப்படின்னு சொன்னா 2வது 3வது நாளிலே மா ஹதரஹு தனக்கு எது முடியுமோ, தன்னிடத்துல எது இருக்குதோ அதை வைத்து உபகாரம் வந்திருக்கக்கூடிய விருந்தினரை கண்ணியப்படுத்துவார். வலா யஸீது அலா ஆதத்திஹி தன்னுடைய வழக்கத்தை விட அதிகமாக்க மாட்டார், ரொம்ப கஷ்டப்படுத்தி கொள்ள மாட்டார். 2வது 3வது நாளிலே நல்ல மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், வந்திருக்கக்கூடிய தொலை தூரத்திலிருந்து வந்திருக்கிறாங்கன்னு சொன்னா அவங்கள முதல் நாள் நல்லா கவனிக்கிறது. 2வது நாள் ஆயிடுச்சுன்னு சொன்னா நம்ம வீட்டில் கஞ்சி குடிக்கிறோமா அல்ல ரொட்டி சாப்பிட்றோமா, என்ன நம்ம நார்மலா வீட்டில் சாப்பிடுவோமோ அதுவே அவருக்கு கொடுத்து அவர் கண்ணியப்படுத்துறது. இது 2வது நாள் 3வது நாளே மிக முக்கியமானது. ஏன்னா சில பேர் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு 2-3 நாள் இருக்கிறாங்க அப்படின்னா 3 நாட்கள் 2வது நாள் 3வது நாளும் அவங்களுக்கு பிரியாணி, ரொட்டி, அது இதுன்னு சமைத்து அதுலேயே கஷ்டப்பட்டு கடனாளியா போகக்கூடிய நிலைகள்லாம் பார்க்குறோம். அந்த அளவுக்குலாம் நம்ம செயல்பட தேவையில்லை, கஷ்டப்படுத்தி கொள்ள தேவையில்லை. வீட்டில் இருக்கக்கூடிய
அந்த தகுதிக்கு ஏற்றால் போல் 2வது நாள் 3வது நாள் நடந்து கொள்ள வேண்டும். முதல் நாளிலும் அதே போலதான் கொஞ்சம் கூடுதலாக அவரை நல்ல முறையில் கண்ணியப்படுத்த நாம கொஞ்சம் சிரமத்தை எடுத்துக்கொள்வோம். فإذا انقضت الثلاثة من الأيام நாட்களில் 3 நாட்கள் போயிடுச்சுன்னு சொன்னா விருந்தோம்பலினுடைய கடமை நின்று விட்டது. இனிமே அடுத்து 4வது நாள் 5வது நாள் எல்லாம் அவர் இருப்பாருன்னு சொன்னா அது தர்மமாக இருக்கிறது. விருந்து கொடுக்கக்கூடியவர் விருந்தாளிக்கு செய்யக்கூடிய தர்மமாகும். ஆனா விருந்தாளிக்கு என்ன கிடையாது? விருந்து கொடுக்கக்கூடியவருக்கு விருந்தாளிக்கு 4வது நாள் 5வது நாள்லாம் விருந்து கொடுக்க வேண்டும், அவரை கவனிக்க வேண்டும் என்ற ஹக்கு கடமை கிடையாது. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இது புதிய தகவல், போன வகுப்பில் நாம் படிக்காத ஒரு புதிய தகவல். அப்ப இந்த தகவலிலிருந்து இந்த விளக்கத்திலிருந்து கிடைக்கக்கூடிய பாடம் என்னன்னா, இந்த ஹதீஸிலிருந்து கிடைக்கக்கூடிய பாடம் என்னன்னா, முதல் நாள் சிறப்பாக நாம கவனிக்க, தாராளமாக வந்திருக்கக்கூடிய விருந்தினரை கவனிக்க முயற்சி செய்ய வேண்டும். 2வது நாள் 3வது நாள் நம்ம வீட்டில் இருக்கக்கூடியவைகளை வைத்து நம்ம என்ன சாப்பிடுவோமோ அதை அவங்களுக்கு சேர்த்து சமைத்து உணவாக கொடுக்க வேண்டும். 4வது நாள் என்பது விருந்து கொடுக்கக்கூடியவர் தர்மமாக தானமாக வந்திருக்கக்கூடிய விருந்தாளிக்கு அவர் கொடுக்கிறார். ஆனா கடமை நீங்கிவிட்டது. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அடுத்த ஹதீஸ், பேசும்போது சிந்தித்து பேச வேண்டும், வார்த்தைகளை கவனித்து பேச வேண்டும் என்பதை உணர்த்தக்கூடிய ஹதீஸ் ஆகும். நாவை பாதுகாப்பதற்கான ஒரு ஹதீஸ் ஆகும். 6477வது செய்தியாக இமாம் புகாரி ரஹ்மஹுல்லா பதிவு செய்றாங்க. ஹத்தனி இப்ராஹீமு இப்னு ஹம்ஸத, எனக்கு இப்ராஹிம் இப்னு ஹம்ஸா அவர்கள் அறிவித்தார்கள். ஹத்தனி இப்னு அபி ஹாசிம், எனக்கு இப்னு அபி ஹாசிம் அவர்கள் அறிவித்தார்கள். அன் யசீத் அவர்களிடமிருந்து, யசீத் சொல்றாங்க, அன் முஹம்மது இப்னு இப்ராஹிம் அவர்களிடமிருந்து இந்த பின்வரக்கூடிய செய்தியை அறிவிக்கிறாங்க. முஹம்மது இப்னு இப்ராஹிம் அவங்க அன் ஈஸா இப்னு தல்ஹா அத்-தைமி ரஹ்மஹுல்லாஹ் அவர்களிடமிருந்து அறிவிக்கிறாங்க. ஈஸா இப்னு தல்ஹா அத்-தைமி ரஹ்மஹுல்லாஹ் இவங்க தாபிஈ. அன் அபி ஹுரைரா, அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடமிருந்து அறிவிக்கிறார்கள். அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, சமீஅ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யகூல், நபி அவர்கள் சொல்ல கேட்டுள்ளார்கள். நபி அவங்க சொல்றாங்க, இன்னல் அப்த, ஒரு அடியான், ல யதகல்லமு பில் கலிமதி, வார்த்தையை பேசுகிறான், மா யதபய்யனு ஃபீஹா, பேசக்கூடிய வார்த்தையில் சிந்திக்காமல், மா யத்தபய்யனு என்று சொன்னால் மா யத்தஃபக்கரு அன்னஹா கைருன் அம்லா, பேசக்கூடிய வார்த்தை நன்மையா அல்லது நன்மை இல்லாததா என்று சிந்திக்காமல் ஒரு அடியான் வார்த்தையை பேசுகிறான். யஸில்லு பிஹா ஃபின்னார், சிந்திக்காமல் அவன் பேசக்கூடிய பயனற்ற வார்த்தைகள் மூலமாக, தீய வார்த்தைகள் மூலமாக, யஸில்லு அதாவது யஸ்குது விழுகிறான், பிஹா அந்த வார்த்தையின் மூலமாக, பின்னார் நரகத்திலே விழுகிறான். அபஅத மிம்மா பைனல் மஷ்ரிகி, கிழக்கிற்கு மத்தியில் இருக்கக்கூடிய, அதாவது கிழக்கிற்கும் மேற்கிற்கும் கிழக்கிற்கும் மேற்கிற்கு மத்தியில் இருக்கக்கூடிய தூரத்தை விட மிக தூரமான அளவிற்கு நரகத்திலே அவன் பேசக்கூடிய வார்த்தையின் மூலமாக, தீய பயனற்ற வார்த்தைகள் மூலமாக விழுகிறான் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. கவனிக்க வேண்டிய, வாழ்க்கைக்கு தேவையான, நம்மை பண்படுத்தி கொள்வதற்கான ஒரு ஹதீஸ் ஆகும். இந்த ஹதீஸிலிருந்து 2 ஃபாயிதாக்கள் கிடைக்குது. ஒன்று என்னன்னு சொன்னா, யன்பகி லில் இன்சானி அல்லா யக்ஸுரல் கலாம, மனிதன் அதிகமாக பேசாமல் இருப்பது அவசியமாகும். பேசாமல் இருப்பதே நமக்கு நன்மையாகும். ஏன்னா நபி அவர்கள் சொல்றாங்கல்ல, பயனற்ற வார்த்தைகளை பேச வேண்டாம்.
இரண்டாவது யஜிப அலல் இன்சானி ஐ யஹ்ஃபத லிசானஹு ஃபி குல்லி அஹ்வாலிஹி, மனிதன் தன்னுடைய அனைத்து நிலைகளிலும் தன்னுடைய நாவை பாதுகாப்பது கடமையாகும். கல் கதபி, கோபமான நிலைகளை போல, வர்ரிதா, நல்ல சந்தோஷமா இருக்கிறார் அந்த நிலையிலும். ஏன்னா சில பேர் கோபமா இருக்கும்போது கெட்ட வார்த்தைகளை பேசிடுறாங்க, நாவை கட்டுப்படுத்தாம கெட்ட வார்த்தைகளை பேசிடுறாங்க. இன்னும் சில பேர் சந்தோஷமா இருக்கும்போது சந்தோஷத்தின் வெளிப்பாடாக தேவையற்ற பெருமையான பேச்சுக்களையும் தேவையற்ற பேச்சுக்களையும் பேசிவிடுகிறார்கள். பார்க்குறோமா இல்லையா? ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிடும்போது சந்தோஷத்தின் அடிப்படையில் தேவையற்ற பாவமான காரியங்களை பேசுவதும் கேலி கூத்துகள் செய்வதும் என்ற நிலைகளை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் பாதுகாப்பானாக. தேவையற்ற பேச்சுக்களை பேசாமல் இருப்பது ஒரு மனிதன் மீது அவசியமாகும் என்பதை இந்த ஹதீஸ் உணர்த்தி காட்டுகிறது. ரொம்ப மிக முக்கியமானது. கடந்த வகுப்பில் கூட பேசுவதற்கு முன்னால் நிதானித்து பேசக்கூடிய வார்த்தையில் நன்மை இருக்கிறதா இல்லையா என்று யோசித்து பேச வேண்டும். நாம பேசக்கூடிய வார்த்தை எதில் இருக்கக்கூடியவருடைய உள்ளத்தை காயப்படுத்தும் என்று இருக்குமையானால் பேசாம தன்னை கண்ட்ரோல் பண்ணணும், அடக்கி கொள்ளணும், பேசாம அமைதிப்படுத்திடணும். வீட்டில் உம்மா கூட பேசும்போது, பெரியவங்க கூட பேசும்போது, சிறியவர்கள் கூட பேசும்போது நம்ம பேசக்கூடிய வார்த்தையால் அவங்க உள்ளம் காயப்படாது. தந்தை கூட பேசுறோம், அதனால தந்தையுடைய உள்ளம் சந்தோஷப்பட பேசணும், கவலைப்படும் என்றால் பேசக்கூடாது. கோபப்படும் போது அம்மா வாப்பாவை திட்டி விடக்கூடாது. அதெல்லாம் பெரிய பாவம். உக்கூக்குல் வாலிதைன், பெற்றோரை திட்டுவது, அவங்கள காயப்படுத்துறது, அவங்களை எதிர்த்து பேசுறது, இதெல்லாம் பெரிய பாவங்களில் வரக்கூடிய செயல்களாகும். நஊது பில்லா, அல்லாஹ் பாதுகாப்பான. இந்த மாதிரி செயல்கள் நடந்திருந்தா அவங்ககிட்ட போய் பணிந்து மன்னிப்பு கேட்டணும். அதே போல நண்பர்களுக்கு மத்தியில பேசக்கூடிய வார்த்தைகள், மற்ற உறவு அல்லாத மற்ற நபர்களிடம், தெரிந்தவங்க, முக்கியஸ்தர்கள், நிர்வாகிகளிடத்துல பேசக்கூடிய சமயங்களில் நாவை கண்ட்ரோல் பண்றது, தேவையற்ற பேச்சுக்களை பேசாம இருக்கிறது ரொம்ப அவசியமாகும். பயனளிக்கக்கூடிய வார்த்தைகளை பேச வேண்டும். பயன் தராத பேச்சுக்களை பேச ஷைத்தான் தூண்டுவான், உள்ளம் தூண்டும். கண்ட்ரோல் பண்ணி இருவருக்கும் கட்டுப்படாமல் அல்லாஹுடைய தூதருக்கு கட்டுப்பட முயற்சிக்க வேண்டும். மிக முக்கியமான ஒன்றாகும். கடைசியான ஹதீஸ், இன்றைய வகுப்பின் கடைசி ஹதீஸ் 6478 செய்தியாக இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ் பதிவு செய்றாங்க. ஹத்தஸனி அப்துல்லாஹ் இப்னு முனீர், எனக்கு அப்துல்லாஹ் இப்னு முனீர் அறிவித்தார்கள். சமிஅ அபன் நத்ரி, அவங்க அபன் நத்ர்ல இருந்து கேட்டாங்க. ஹத்தஸனா, அவங்க சொல்றாங்க, அபு நத்ர் சொல்றாங்க, எங்களுக்கு அறிவித்தார்கள் அப்துர் ரஹ்மான் இப்னு அப்துல்லா யானி இப்னு தீனார். அப்துர் ரஹ்மான் இப்னு அப்துல்லா அவங்க நபி, அவங்க தந்தையிடமிருந்து அறிவிக்கிறாங்க. அவங்க தந்தையான அப்துல்லாஹ் அவர்களிடமிருந்து அறிவிக்கிறாங்க. அப்துல்லா அன் அபி சாலிஹ் அவர்களிடமிருந்து அறிவிக்கிறாங்க. அபு சாலிஹ் ரஹிமஹுல்லா அன் அபி ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடமிருந்து அறிவிக்கிறாங்க. அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள் என்று அறிவிக்கிறாங்க. நபி அவர்கள் கூறினார்கள். மிக முக்கியமான ஒரு ஹதீஸ். இன்னல் அப்த, நிச்சயமாக ஒரு அடியான், ல யதகல்லமு, அவன் பேசுகிறான், பில் கலிமத்தி, ஒரு வார்த்தையை பேசுகிறான், மின் ரித்வானில்லாஹ், அல்லாஹுக்கு பிடித்தமான, அல்லாஹ் பொருந்தி கொள்ளக்கூடிய வார்த்தையை பேசுகிறான். அல்லாஹ் எதை பேசினால் விரும்புவானோ, பொருந்தி கொள்வானோ அப்படியான வார்த்தையை ஒரு அடியான் பேசுகிறான் என்றால், அதே சமயத்தில் பேசும்போது லா யுல்கி லஹா பாலா, அந்த பேசக்கூடிய வார்த்தைக்கு அவன் எதையும் பொருட்படுத்தவில்லை. அதான் அது நல்ல வார்த்தையை பேசுறாரு, இந்த வார்த்தைக்கு இவ்வளவு வேல்யூ கிடைக்குமா, அதோடைய மதிப்பெல்லாம் தெரியாம அவர் என்ன செய்கிறார், சாதாரணமா நல்ல வார்த்தையை அவர் என்ன செய்கிறார், பேசுகிறார். ஆனா நல்ல வார்த்தை, பெற்றோர்கிட்ட நல்ல விதமா பேசுகிறார். என் அருமை தாயே, என் அருமை தந்தையே, உங்களுக்கு என்ன வேண்டும், உட்காருங்கள், அமருங்கள்,
அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்வானாக எப்ப பார்த்தாலும் இப்படித்தான் பேசுறார். பெற்றோரு கூட கோவப்படுத்தும் விதமா நடந்து கொண்டாலும் அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்வானாக என்று ரொம்ப பணிந்து பேசுகிறார். நண்பர்களிடம் பேசும்போதெல்லாம் நல்ல வார்த்தையிலே பேசுகிறார். வாங்க நண்பரே, உட்காருங்கள், வாடா போடான்னு பேசுறத கூட அவாய்ட் பண்ணிடுறார். நல்ல வார்த்தையா தான் இருக்குது. நண்பர்கள் கூட சில சமயங்களில் கேலி பண்ணலாம், என்னப்பா நகைச்சுவைக்கலாம், என்ன இந்த மாதிரிலாம் நீங்க பேசுறீங்க, அதை பொருட்படுத்தல, நல்ல வார்த்தையை அவர் பேசுகிறார். இந்த மாதிரி அதை நபி அவர்கள் சொன்னாங்க, அல்லாஹுக்கு பிடித்தமான வார்த்தையை பேசுகிறார். லா யுல்கி லஹா பாலா, அந்த வார்த்தைக்கு அவர் இந்த வார்த்தைக்கான மதிப்பு இவ்வளவு இருக்குமா என்று பொருட்படுத்தாமல் பேசுகிறார். அது அவருக்கு தெரியல, அது அவ்வளவுதான், ஏதோ நார்மலா அவர் பேசுகிறார். ஆனால் அவர் பேசிய அல்லாஹுக்கு பிடித்தமான வார்த்தைகள் மூலமாக அல்லது வார்த்தையின் மூலமாக பல அந்தஸ்துகளை அல்லாஹ் உயர்த்துகின்றான். அதுக்கு ஆப்போசிட்டா அடுத்த ஒரு விஷயத்தை நபிகள் சொல்றாங்க. இந்த விஷயத்துக்கு அப்படியே எதிராக இருக்கக்கூடிய அடுத்த செய்தியை நபி அவர்கள் சொல்றாங்க, நிச்சயமாக ஒரு அடியான் லயதகல்லமு பில் கலிமத்தி, ஒரு வார்த்தையை அவன் பேசுகிறான், மின் சகத்தில்லாஹ், அல்லாஹுக்கு பிடிக்காத, அல்லாஹுடைய கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய, அல்லாஹ் கோபம் கொள்ளக்கூடிய வார்த்தையை பேசுகின்றான். படக்கதையா இருக்கலாம், நாடக கதையா இருக்கலாம், சினிமா கதையா இருக்கலாம், புறமா இருக்கலாம், கோல் முட்டுதலா இருக்கலாம், பொய் பேசுறதா இருக்கலாம், நகைச்சுவைக்காக வேண்டி நண்பரை சந்தோஷப்படுத்துறதுக்காக வேண்டி பொய் பேசுறதா இருக்கலாம், அவரை கேலி செய்யறதா இருக்கலாம். இந்த மாதிரியான வார்த்தைகள் பாருங்க, நம்மலாம் அப்படிதான் சில சமயங்களை பேசணும், அல்லாஹ் மன்னிப்பானாக. லா யுல்கி லஹா பாலா, அதற்கு எந்த ஒரு ஆபத்தையும் பொருட்படுத்தாமல், எந்த ஒரு நிலையும் அதற்கு பொருட்படுத்தாமல், இந்த வார்த்தையை பேசுறோமே, இந்த ஒரு கெட்ட வார்த்தையை நம்ம பேசிட்டோமே, இதனால எல்லாம் பாவம் ஏற்படுமா, நான் ஒரு நகைச்சுவைக்காகத்தானே இது போய் பேசினேன், இதெல்லாம் ஒரு பாவமா என்று பொருட்படுத்தாமல் என்ன செய்கிறார், சாதாரணமா நினைத்து கொண்டு தீய வார்த்தைகளை, அல்லாஹுக்கு பிடிக்காத, அல்லாஹுக்கு கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய வார்த்தையை பேசுகிறார். அந்த வார்த்தையின் மூலமாக யஹ்வி பிஹா, அவர் அதே யஹ்வி என்றால் எஸ்குத்துடைய அதே அர்த்தம் தான், விழுகிறார், மேலு, அதாவது நரகத்தின் மேலிருந்து கீழே விழுகிறார், ஃபி ஜஹன்னம, நரகத்திலே என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ரொம்ப மிகவும் கவனிக்க வேண்டிய ஒரு ஹதீஸ் இது. இன்றைய ஹதீஸிலிருந்து நாம் பெறக்கூடிய பாடம், ஒன்னாவது, விருந்து உபசரிப்பின் நாட்கள் 3 நாட்கள். இதுதான் ஒரு கடமை. விருந்து கொடுப்பவரின் கடமை, வந்திருக்கக்கூடிய விருந்தாளிக்கு விருந்தளிப்பதற்கான கடமை 3 நாள். அதுல முதல் நாள் என்பது ஜாயிசத்துன், அது ஒரு கிஃப்ட் கொடுக்கிற மாதிரி, ஒரு பரிசளிப்பு மாதிரி, நல்லா வந்திருக்கக்கூடியவங்களுக்கு ஃபுட்ஸு நல்ல முடிந்த அளவு, அதுக்கு நம்ம கடன் வாங்கி செய்யறதல்ல, முடிந்த அளவு நல்ல முறையில் கவனிக்கிறோம், நல்ல முறையில் விருந்தளிக்க வேண்டும், விருந்தளித்த. 2வது 3வது நாள் தன்னிடம் உள்ளதை வைத்து விருந்தளிப்பது. 4வது நாள்ல இருந்து அப்படியே போறதெல்லாம் சதகா, விருந்தளிக்கக்கூடியவர் தர்மம் செய்கிறார். 2வது, பேசும் முன் சிந்தித்து பேச வேண்டும், நல்லதா இருந்தால் பேச வேண்டும், தீயதா இருந்தால் தன்னை கண்ட்ரோல் பண்ணி பேச்சு நிறுத்தி கொள்ள வேண்டும். 3வது, நல்ல வார்த்தை பேசுவதின் மதிப்பை தெரிந்து கொண்டோம். சின்ன நல்ல வார்த்தையா இருந்தாலும் சரி, இதுக்கெல்லாம் நன்மையா என்று நாம் நினைக்கின்ற அளவிற்கு சின்னதாக இருந்தாலும் சரி, அதற்கு அல்லாஹு தஆலா பல மடங்கு அந்தஸ்துக்களை ஜன்னா, சொர்க்கத்தில் கொடுக்கின்றான். ஒரு சிறிய மனிதராக இருந்தாலும் சிறுவராக இருந்தாலும், வாங்க சிறுவரே உட்காருங்க, நல்லா இருக்கிறீங்களா, இப்படி பேசுறதுக்கு நன்மை உண்டு. நல்ல வார்த்தை சதக்கா, நபி அவர்கள் சொன்னாங்க. நமக்கு தெரியா, நல்ல வார்த்தை நம்ம சாதாரணமா பேசுறோம், அதுக்கு சதக்கா, தர்மத்துடைய கூலி அல்லாஹ் தந்துகிட்டே இருக்கிறான். ஆகவே நல்ல வார்த்தையின் மதிப்பை இன்றைய வகுப்பில் நாம் தெரிந்து கொண்டோம். அதே போல
தீய வார்த்தை பேசுவதின் பேராபத்தை நாம் தெரிந்து கொண்டோம். அது எவ்வளவு பெரிய பேராபத்து. பொருட்படுத்தாம நம்ம பேசக்கூடிய பொய்யான நகைச்சுவை, படக்கதை, சினிமா கதை, பாட்டு, பிறரை காயப்படுத்தக்கூடிய வார்த்தைகள், உம்மா வாப்பாவை காயப்படுத்தக்கூடிய வார்த்தைகள், புறம், பொய், எத்தனை வார்த்தைகள் இருக்குது. இதனால ஒரு அடியான் நரகத்திற்குள்ளே விழுந்து கொண்டே இருக்கிறான், சென்று கொண்டே இருக்கிறான். நஊது பில்லாஹ். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அன்புமானவர்களே, இன்று நாவை பாதுகாப்பதின் என்ற இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்களுடைய புத்தகத்தில் இடப்பட்டுள்ள தலைப்பில் இடம்பெறக்கூடிய ஹதீஸ்களை படித்து அதனுடைய விளக்கங்களை தெரிந்து கொண்டோம். இந்த ஹதீஸை வாழ்க்கை நடைமுறைப்படுத்த நாம் முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ் அதற்கு தௌஃபீக் உதவி செய்வானாக. அல்லாஹுக்கு பிடித்தமான வார்த்தைகளை பேச முயற்சி செய்ய வேண்டும். பிடிக்காத வார்த்தைகளை விட்டு நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் அதற்கு தௌஃபீக் கொடுப்பானாக. பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். இன்றைய வகுப்பின் இரண்டாவது பாடத்திற்கு நாம் செல்லலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் சார். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சார், நான் அந்த மர்கஸ்ல இருக்கேன். நான் லீவ் பண்ணிக்கிறேன் சார். நல்லது நல்லது. முஃபீது, அசீர், ரசீனா இருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் ஓதுவாங்க சார். ஓகே சார். பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரஸீன், நல்லா இருக்கீங்களாமா? வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு சார். அல்ஹம்துலில்லாஹ் ஷேக், நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ். பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். ஹய்யாக்கல்லாஹ். பாடம் சொன்னீங்களாமா? அல்லாஹ்வின் ஆற்றலை நினைவு கூறுதல். அல்ஹம்துலில்லாஹ், அனைத்து புகழும் அல்லாஹ்விற்கே உரியது. ஃபாத்திரிஸ் ஸமாவாதி வல் அர்த், அவன் வானங்களையும் பூமியையும் படைத்தவன். ஜாஇலில் மலாயிகதி ருசுலன் அவ்லியா أولي أجنحة. جاعل الملائكة رسلا أولي أجنحة مثنى وثلاث ورباع. திரும்ப வாசிங்கம்மா. جاعل الملائكة رسلا أولي أجنحة مثنى وثلاث ورباع. அவன் இரண்டிரண்டும் மும்மூன்றும் நான்காங்கும் இறக்கைகளுடைய வானவர்கள் தூதர்களாக ஆக்கியவன். வானவர்களை தூதர்களாக ஆக்கியவன். வானவர்கள் யஸீது ஃபில் ஹல்கி மா யஷா, அவன் நாடியதை படைப்பில் அதிகப்படுத்துவான். இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர், நிச்சயமாக அல்லாஹ் ஒவ்வொரு பொருளின் மீதும் மிக்க ஆற்றலுடையவன். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். அடுத்த அதிகமா ஓதி காட்டுறீங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் ஸலாம். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஏறும் அரபிக் மட்டும் சொல்றேன் சார். உங்க தமிழ் வாசிக்கிறீங்களாமா? இதை அப்படி சொல்லுங்களேன். சரி, ஓகே. أعوذ بالله من الشيطان الرجيم. الحمد لله فاطر السماوات والأرض. الحمد لله, அனைத்து புகழும் அல்லாஹுக்கே உறுதியானது, உரியது. ஃபாத்திர் ஸமாவாதி வல் அர்த், அவன் வானங்களையும் பூமியும் படைத்தவன். ஜாஇலில் மலாயிகதி ருசுலன் உலி அஜ்னிஹத்தின் மஸ்னா வசுலாச வருபா, அவன் இரண்டிரண்டும் மும்மூன்றும் நன்னான்கும் இறக்கையுடைய
வானங்களை வானவர்களை வானவர்களை தூதர்களாக ஆக்கியவன். யஸீது ஃபில் ஹல்கி மா யஷா. அவன் நாடியதை படைப்பில் அதிகப்படுத்துவான். இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர். நிச்சயமாக அல்லாஹ் ஒவ்வொரு பொதுநிலை பொருளின் பொருளின் மீதும் பொருளின் மீதும் மிக்க ஆற்றலுடையவன். ஜஸாக்கல்லாஹு ஹைரா, பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அடுத்துமா முஃபீத், அஸ்ஸலாமு அலைக்கும். நல்லா இருக்கீங்களா தா? அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கமா, பாரக்கல்லாஹு ஃபீக்கும். வாசிக்கிறீங்களா? أعوذ بالله من الشيطان الرجيم. الحمد لله فاطر السماوات والأرض جاعل الملائكة رسلا أولي أجنحة مثنى وثلاث ورباع. يزيد في الخلق ما يشاء. إن الله على كل شيء قدير. அடுத்து சொல்லுங்க தா. அனைத்து புகழும் அல்லாஹுவிற்கே உரியது. அல்ஹம்துலில்லாஹி ஃபாத்திரிஸ் ஸமாவாதி வல் அர்த். அவன் வானங்களையும் பூமியையும் படைத்தவன். ஜாஇலில் மலாயிகதி ருசுலன் ஊலி அஜ்னிஹத்தின் மஸ்னா வசுலாச வருபா. அவன் இரண்டிரண்டும் மூன்றும் நன்னாங்கும் இறக்கைகளுடைய வானவர்களை தூதர்களாக ஆக்கியவன். யஸீது ஃபில் ஹல்கி மா யஷா. அவன் நாடியதை படைப்பில் அதிகப்படுத்துவான். இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர். நிச்சயமாக அல்லாஹ் ஒவ்வொரு பொருளின் மீதும் மிக்க ஆற்றலுடையவன். ஜஸாக்கல்லாஹு ஹைரா, பாரக்கல்லாஹு ஃபீக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் இஸ்மாயிலத்தா, நல்லா இருக்கீங்களாமா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நல்லா இருக்கீங்களா தா? அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்க உஸ்தாத். தாங்கள் எப்படி இருக்கிறீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கோம் தா, பாரக்கல்லாஹு ஃபீக்கும், ஹயாக்கல்லாஹ். பாட சொல்லாமா தா? அல்லாஹ்வின் ஆற்றலை நினைவு கூறுக. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்.
அல்ஹம்துலில்லாஹ். அனைத்து புகழும் அல்லாஹ்விற்கே உரியது. ஃபாத்திரிஸ் ஸமாவாதி வல் அர்த். அவன் வானங்களையும் பூமியையும் படைத்தவன். جاعل الملائكة رسلا أولي أجنحة مثنى وثلاث ورباع. அவன் இரண்டிரண்டும் மும்மூன்றும் நன்னான்கும் இறக்கைகளுடைய வானவர்களை தூதர்களாக ஆக்கியவன். يزيد في الخلق ما يشاء. அவன் நாடியதை படைப்பில் அதிகப்படுத்துவான். إن الله على كل شيء قدير. நிச்சயமாக அல்லாஹ் ஒவ்வொரு பொருளின் மீதும் மிக்க ஆற்றலுடையவன். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அல்ஹம்துலில்லாஹ். حياك الله. ஜஸாக்கும் அல்லாஹ் جزاك خيرا. الله خيرا وبارك الله فيكم. وجزاكم السلام الله. عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام ورحمة الله وبركاته. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இன்ஷா அல்லாஹ் பாடத்தில் கலந்து கொண்ட தாங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் அருள் புரிவானாக. سبحانك اللهم آمين. وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. استغفر الله.